வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான இறால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். வழக்கமாக நம்ம மெது வடை, பருப்பு வடை இதை தான் செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த நான்வெஜ் வச்சு நம்ம இறால் வச்சு வித்தியாசமான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் வடை பண்ணுறதுக்கு இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி இறால்னால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வடை பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், ஒரு 2 பல் எடுத்து. தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கறிவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி, சோம்பு, ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப முக்கியமானது கடலைப்பருப்பு. இது 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வடை செய்கிறதுக்கு எப்போதும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் வடை. ரொம்ப அதிகமாக ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட இந்த சோம்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இறாலை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருங்க ஒரு கடாயில். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போ இது லேசாக வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம இறாலை நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே வதக்கியாச்சு. இந்த இறால்லேருந்து தண்ணி விட்டு வந்துடுச்சு. வாசனையும் நல்லாயிருக்கு. இப்போது இது ஒரு 3-4 மினிட்ஸ் வதக்கினாலே போதுமானது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இது பொடியாக கட் பண்ணது, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வதக்கி வச்ச இந்த இறாலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணி வந்து வேண்டாம். இப்போ இந்த இறால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இதில் சேர்த்துருக்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நமக்கு அந்த மாவு வந்து இருக்கணும். இப்போது வடை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பொரிக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆயிலை விட்டுக்கோங்க. நான் திரும்பவும் நம்ம அந்த ஆயிலை வந்துட்டு ரொம்ப இமீடியட்டாக யூஸ் பண்ணிட மாட்டோம். ஸோ வேஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அழகாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே உள்ள இருக்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட வடையெல்லாம் லேசாக அப்படியே திருப்பி விடலாம். ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டோன்னா உடஞ்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா வெளியில் கருகிடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். இப்போ இந்த வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இறால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.